எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து எடுக்கிற ஒரு வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைம் வந்து கரெக்டாக ஒரு 11:30 ஆகுது. சூப்பரான கூடிய ஸ்கூல் கிளப்பி விட்டு மார்னிங் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. லஞ்ச் வந்து வீட்டில் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த லஞ்சோடு சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை வந்து பார்க்க போகிறோம். நான் கரெக்டாக சமையல் முடிச்சுட்டு வீடியோக்காகவே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நார்மலாக குக் பண்ணுறதுக்கும் வீடியோக்கு கொஞ்சம் வந்து ப்ராப்பராக நீட்டாக அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணணும். அதனால இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நிறைய அழகான கலெக்ஷன்ஸும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வ்ளாக்ல போகலாம். சமையல் வந்து கடகடன்னு இங்கே நடந்துகிட்டே இருக்குது. என்ன இன்றைக்கி லன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லன்ச் மெனு வந்து சாதம் குக்கரில் வச்சாச்சு. அண்ட் வந்து சைடில் சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. கடைசியாக பருப்பு மேல் பொடியும் வந்து ஆட் பண்ணணும். அண்ட் கீரை, பருப்பு கீரை, வாழைத்தண்டு கறி, நான் சொன்ன அந்த ஸ்பெஷலான தேங்காய் பால் ரசம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து லன்ச் மெனு வந்து இதுதான். ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான அந்த தேங்காய் பால் ரசம் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கீரையோடு சேர்த்து வெறும் கீரை பண்ணாமல் இந்த மாதிரி அந்த காராமணி சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை காராமணி, அதை வந்து குக்கரில் பருப்போடு வேக வச்சுட்டோம். இல்லைனா வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நைட்டே ஊற போட்டு குக்கரில் வேக வச்சாச்சு. அதையும் கீரையோடு சேர்த்து நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நம்ம வேக வச்சிடலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி அளவுக்கு துவரம்பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ சாம்பாருக்கு அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறது. சாம்பார், கீரை ரெண்டுமே வேலை முடிஞ்சுது. அடுத்து வாழைத்தண்டு வந்து அந்த கேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் கொஞ்சம் மோர் சேர்த்து போட்டு அது வந்து கருப்பாகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ வாழைத்தண்டு வந்து கட் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். பட் வந்து ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். வாழைத்தண்டும் வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம். எல்லாமே ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்கேன். குக்கரில் பார்த்திங்கன்னா சாதம் இருக்குது. அண்ட் பேலன்ஸ் கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலே இப்போ நம்ம ரெடி பண்ண இல்லையா கீரை, ஸோ அந்த வெள்ளை காரமணி போட்ட கீரை வந்து இருக்குது. இதை ஜஸ்ட்டு கடுகு, சீரகம், மிளகாய் வந்து தாளிப்பு சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். அண்ட் கீழே வந்து சாம்பார். இது வந்து கீரைத்தண்டு சாம்பார், அதனால் கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து பருப்பு வேணும், அதனால் பருப்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நெய்யும் பருப்பும் போட்டு கொஞ்சம் சாதத்தில் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஊட்டி விட்டுருவேன். ஸோ குழந்தைக்கு பருப்பு, நம்ம வாழைத்தண்டு கறி பண்ணோம் இல்லையா, ஸோ கூரை அதுவும் இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சுது. இதை எடுத்து வச்சுட்டு இப்போ எனக்கு ஷூட் பண்ணுற வேலை இல்லை அப்படின்னா கடன்னு அந்த ரசமும் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி இது பக்கத்தில் எடுத்து வச்சுடுவேன். பட் நம்ம ஷூட் பண்ணணும்னா கொஞ்சம் மோசமாக இருக்குது இடம். அதனால ஃபுல்லாக கிச்சனை பார்த்திங்கன்னா பலன்னு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெசிபி வந்து எடுக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அந்த குட்டி கேப்பில் சாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஷூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்துட்டுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரெஸ் வீடியோ, அமேசான் பார்த்திங்கன்னா அந்த ஜுவல்ஸ் வீடியோலாம் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு குட்டி கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அமேசானில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ட்ரெஸ் தான். ஸோ இது வந்து ஷாலு, பாட்டம், டாப் ஃபுல் செட்டாகவே வரும்.
பியூர் காட்டன். அண்ட் ரேட் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ டாப் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இவ்வளோ தூரம் வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேண்ட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. பட் அதுலேயும் வந்து ஃபுல்லாக டிசைன் வச்சு இருக்கும். பட் வந்து டாப் அளவுக்கு ரொம்ப கொச்சன்னு இல்லை. அண்ட் ஷாலும் வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் மாடர்ன் இருக்குது. ஜஸ்ட் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் இது தான். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து வெறும் டாப் டைப் தான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லெகின் ஜெகின் இல்லை, நீங்கள் வந்து நான் வெறும் டாப் மட்டும் யூஸ் பண்ணுவேன். சில பேர் கீழே ஷூ போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து லாங் ஹேண்ட்பேக் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்க்கெலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக செம்ம மாடர்னாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டாப் தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ நான் கீழே ஜீன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பிளாக் கலர் ஜெகின் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். ஸோ இந்த டாப் பார்த்திங்கன்னா லென்த் இவ்வளோ தூரம் இருக்குது. முன்னாடி வந்து நல்லா ஸ்ப்ரில் மாதிரி கொடுத்துருக்காங்க, நாட்டும் இருக்குது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழேயும் பார்த்திங்கன்னா நல்லா புஃப்னு இருக்கிற மாதிரி நல்லா அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் மீடியம் செலக்ட் பண்ணேன், பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், ப்ரைஸும் அதில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது இந்த 4 ஸ்டார் ரேட்டிங்க்கு மேலே இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் காட்டிகிட்ருக்கேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க, அதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் போட்டிருக்கேன் இந்த லாங் குர்த்தா வந்து ப்ரெக்னென்சி டைமான் வந்து ஃபீடிங் வியர் டாப் தான். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி அண்ட் வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஃபீடிங் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி கம்ஃபர்டபுளான ஏதாவது வந்து அந்த மாதிரி கிளாத் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் நிறைய பார்த்தேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பியூர் காட்டன் அண்ட் வந்து கை லென்த்லாம் இவ்வளோ தூரம் இருக்கும். அந்த டாப்பே ஒரு மாதிரி யூனிக்காக நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்குறத விட நேராக பார்க்குறதுக்கு எனக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. அண்ட் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து சிப் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஓப்பன் இருக்கிறது சுத்தமாக தெரியல. அண்ட் அந்த கிளாத்து கூட வெளியில் வர மாதிரிலாம் வந்து ஸ்டிச் பண்ணலாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து 2 பக்கமும் வந்து ஜிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் தான் ஆக்சுவலாக தெரியும். அந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து பேபி ஃபீடிங் மதர் அப்படின்னா இந்த மாதிரி குர்தாஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். நல்லா ஒரு 8 மந்த் 9 மந்த்னா கூட இந்த மாதிரி டாப்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நல்லா வந்து முன்னாடி ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, அவங்களுக்காக நான் அதை ஷேர் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்ன அந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து ரொம்ப ரேர் தான் நான் யூஸ் பண்ணுறது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ப்ரைஸ்லெட் தான். ஸோ இதில் இந்த மல்டிபிள் கலர் இருக்குது. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சாரீஸ் ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சாரீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் நமக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது கிராண்டாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ப்ரைஸ்லெட் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கலர்ஸ்லாம் ப்ளூ, பிளாக், க்ரீன், ரெட்டு இந்த மாதிரி வந்து எல்லா கலர்ஸுமே இதில் இருக்குது. ஸோ வந்து ஒரே ஒரு ட்ரெஸ்க்கு தான் போடணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸோ நம்ம எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ஓவரால் வந்து இது ஆக்சுவலாக இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல. நேராக பார்க்கும்போது எனக்கு இந்த ப்ராடக்ட் அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து அந்த கடைசியாக இருக்கிற அந்த பின் பண்ணுற இடம் கூட வந்து அந்த குட்டி குட்டி ஸ்டோனோடு ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜுவல் கிடையாது. இந்த பாக்ஸ் பார்த்துட்டு நானே வந்து என்னடா அது நம்ம வாட்ச் பாக்ஸில் வரும்னு பார்த்தா இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். பட் ப்ராடக்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க, ஒர்த்து தான் இந்த ரேட்டுக்கு. இது 250 என்னவோ தான், 200 சம்திங் தான். இது வந்து நம்ம 200 கட்டிட்டு போனால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த கலர் கோல்டு கலர் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ஆட் ஆன மாதிரியான ஒரு கோல்டு, அந்த ரோஸ் கோல்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து மேலே இருக்கிற அந்த கிளாஸ் வந்து அவ்வளோ அழுத்தமாக ஒரு மாதிரி ஒர்க் வந்து நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ஸோ ரேட் கம்மி அப்படின்ற மாதிரி தெரியாமல் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் செலக்டடாக பார்த்து நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு புது ட்ரெஸ் ஒன்று வாங்கினேன். ஸோ சேம் இந்த க்ரீன் கலர், நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறதுக்காக அந்த வாட்ச் வந்து நான் வாங்கினேன். இப்போது அமேசானில் மெகா ஃபேஷன் டே சேல் வந்து போயிட்டுருக்கு 16th 20th February வரைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஷாப் பண்ணிங்க பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அப் டு 70% வந்து ஆஃபர் இருக்கும் டாப் ஃபேஷன் பிராண்டுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து இந்த ஆஃபரை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. உங்கள்கிட்ட காட்டின இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு அதை வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து கிளாத்தும் சாஃப்டாக இருக்குது. அது வந்து முன்னாடி ஜிப்பருக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அதனால் இது வந்து நான் அதில் ஆட் பண்ணேன், நல்லாயிருக்கு. ஓகே ஃபைன், நான் சொன்ன ஆஃபர் டீட்டெயிலை மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வ்ளாக் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம்.
இப்போது தேங்காய் பால் ரசத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ மெயினாக என்னென்ன வேணுமோ அது ஜஸ்ட் உங்களுக்கு இப்போதைக்கு காட்டுறேன். அடுத்து வந்து நம்ம முக்கியமாக கொஞ்சம் பொருளை இடித்து எடுத்துக்க போகிறோம். அதெல்லாம் அடுத்தடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஒரு 6-7 பல் பூண்டு வந்து பெரிய பல்லாக எடுத்திருக்கேன். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு குட்டி கப்பில் ஒரு கப் அளவுக்கு உரித்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற தேங்காய் பால். புளி வந்து தேவையான அளவுக்கு, பக்கத்தில் இருக்கிற தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம், திக்காக இருக்கிறது கொஞ்சம் அப்படி. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 8 பொருளையுமே நல்லா வந்து மிக்ஸி ஜார்லேயுமே வந்து நல்லா ஒரு 2 தடவை மைய அரைச்சிடலாம். பட் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வந்து வாசனையாகவே இருக்கும். நல்ல பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம தண்ணியாக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக புளி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் பாலை வந்து அந்த தண்ணியான தேங்காய் பால் அடிஷ்னலாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இப்போ ஒரு கடையில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் எண்ணெய். தேங்காய் எண்ணெய்னா நல்ல வாசனையாக இருக்கும். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அது அப்படியே டேஸ்ட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறிடும். நல்லா ஒரு மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் நல்லா நுரைச்சி வரும் இல்லையா, அந்த டைம் வந்து போதும். ரொம்ப கொதிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. பெருங்காய பவுடர் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த கொதித்து வர அந்த டைமில் கடைசியாக திக்காக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பால், அதையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப நேரம் கொதிச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது. அந்த திக்கான தேங்காய் பாலையும் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிட வேண்டியதான். அந்த தேங்காய் பால் ஒரே மாதிரி ரசம் ட்ரை பண்ணாமல், ஸோ நான் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சில விலாகில் பார்த்திங்கன்னா நான் அந்த கேரட் ரசம் இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த கேரட் ரசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தேங்காய் பால் ரசமும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ கிட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டைமில் கூட டக்குன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை உருளைக்கிழங்கு சம்திங் ஏதாவது அவங்களுக்கு வந்து ஃப்ரை வச்சு கொடுத்துடலாம். லன்ச் வேலையும் பார்த்திங்கன்னா முடிஞ்சுதுங்க, அவ்வளோதான். ஸோ க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இல்லை, ஆல்ரெடி வந்து நம்ம நீட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ், குர்த்தாவாக இருக்கட்டும், அந்த ப்ரேஸ்லெட் அண்ட் வந்து செம்ம டேஸ்ட்டான அந்த தேங்காய் பால் ரசம்
இது எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlog உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.